acceptance and commitment therapy. இது பாத்தீங்கன்னா லைக் யூ கெட் இட் இன் 5 marks and also sometimes 2 marksல definitions மாதிரி கேக்குறாங்க. வாட் இஸ் ஆக்ட்? ஆக்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் an acceptance and a commitment therapy. அதே மாதிரி 5 marksலன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு மென்ஷன் அபவுட் தி 6 stages of act. அதாவது யூ ஹாவ் an acceptance, diffusions and present moment. Then you have self concept. Then you have a commitment actions and so on. So in the 6 stages தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஆக்ட்ல. What is act and what is the act techniques என்ன, how it's going to help the people, அதான் நம்ம பார்க்க போறோம். So acceptance and commitment therapy. Next slide ma'am. Yes, what is act ma'am? கொஞ்சம் மேல. Okay. Okay, so act is equal to, it's an acceptance and it's a commitment therapy. Actually this is a therapeutic approach, was initially called as comprehensive distancing. It is developed by the Stephen C. Hayes of 1986, the part of third wave or the third generation of the behavioral therapy. They focus like accepts the behavior, feelings and live a meaningful life. So இதுதான் அவங்களோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா, you just accept the feeling and live a meaningful life. The basic idea is like suffering is a normal in life. Okay, so suffering எல்லாருமே பண்ணுவோம், அது normal in life, but trying to avoid the pain will increase the suffering. Instead accept the pain and move forward. So இதுதான் இந்த acceptance and the commitment தெரப்பியோட மெயின் கான்செப்டே. மெயின் கோல் என்னன்னா, உன்னோட பெயினை அக்செப்ட் பண்ணு, மூவ் ஃபார்வர்ட். அதுதான். ஸோ அந்த பெயினை அவாய்ட் பண்றதுலயும் இல்ல வந்து ஹைட் பண்றதுலயும் இன்னும் அந்த சஃபரிங் இன்க்ரீஸா தான் ஆகும் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்றதுதான் இந்த தெரப்பியோட மெயின் கான்செப்ட். ஸோ இதோட கோர் பிரின்சிபல்ஸ் பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் அக்செப்டன்ஸ், காக்னிட்டிவ் டிஃப்யூஷன்ஸ், mindfulness or the present moment. Then you have a self as context and value the clarifications and commitment action. So in the six stages தான் இது வரப்போற எல்லா இடத்துலயுமே இந்த 6 stages தான் அவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்ல போறாங்க. இதுதான் இந்த 6 விஷயம் தான் இந்த ஆக்டோட கோர் பிரின்சிபல், கோர் ஸ்டேஜ், கோல் எல்லாமே. ஸோ இதுல என்னன்னா, அக்செப்டன்ஸ்னா allow your thought and feelings without fighting them. And cognitive diffusions, just see as a thought, not a reality. ஒரு தாட்டை ஜஸ்ட் அது ஒரு சின்ன தாட் தான் அப்படின்னு சொல்லணும் வெளியே. அது வந்து இட்ஸ் நாட் a reality. அது வந்து you have to differentiate it. அது just a thought. Next, mindfulness, stay in the present moment. Then you have a self as a context. You are not your thought or the emotion. Value the clarification, identify what truly matters in life. Committed action, takes action based on values. So what is the act? Teaches the patience. So enna பண்ணுவாங்க, stop trying to control or suppress the emotion, accept the difficult feelings, observe the thoughts without reacting. Then you have focus on meaningful action. So இதுதான் இந்த ஆக்ட் என்னென்ன டீச் பண்ணுது பாருங்க. கண்ட்ரோல் பண்ணாத, அக்செப்ட் பண்ணு, உன்னோட தாட்டை வந்து அப்சர்வ் பண்ணு, ஆனா ரியாக்ட் பண்ணாத, அப்புறம் உன்னோட மீனிங்ஃபுல் ஆக்ஷன் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. இதுதான் அது டீச் பண்ணுது. The important features பாத்தீங்கன்னா, does not label the people as damaged. லேபிள் பண்ணக்கூடாது. லேபிளிங் பண்றதுனால ஒரு லாபமும் இல்லை. உன்னோட ப்ராப்ளம். தாட்ஸ் ஆர் நாட் ப்ராப்ளம், how we react is the matter. உன்னோட மனசுல நீ யோசிக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அந்த யோசனையை போய் நீ ரியாக்ட் பண்ணும்போது, அந்த தாட்டுக்கு நீ ஒரு ஆக்ஷன் கொடுக்கும்போது தான் அங்க பிரச்சனை வரும். ஸோ how you react is the matter. And avoidance of feeling, main cause of the mental issues. ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ண ட்ரை பண்றதே, அவாய்டன்ஸ் தான் பெரிய மென்டல் இஷ்யூ ஆகுறதுக்கு ப்ராப்ளம், மெயின் ரீசன். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஐ மஸ்ட் ஸ்டாப் ஃபீலிங் ஆன்ஷியஸ் அப்படின்னு சொல்றக்கூடாது. நான் வந்து என்ன ஆன்ஷியஸா ஃபீல் பண்றேன், அதை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்க கூடாது. இன்ஸ்டெட் ஆக்ட் அப்ரோச் எப்படி இருக்கும்னா, ஐ ஃபீல் ஆன்ஷியஸ் பட் ஐ வில் ஸ்டில் டூ வாட் மேட்டர். ஆமா, நான் ஆன்ஷியஸா இருந்தேன், பரவாயில்ல, ஆன்ஷியஸா இருந்தாலும் ஐ வில் டூ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஆக்டோட அப்ரோச். லைக் ஒன் லைன் பாத்தீங்கன்னா, ஆக்ட் அக்செப்ட் யுவர் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ்
plus act according to your value. So இதுதான் இது one line meaning. Next, easy flow ன்னு பாத்தீங்கன்னா you have a normal human mind like thinking, language and emotion. அது you create the suffering like pain, stress and confusion. You try to avoid and control the feelings and you get the more suffering. When you start control, when you start avoiding, then there is a more problems, more suffering. Okay, the problem increases. இதே ஆக்டோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா அக்செப்ட் பண்ணு, மைண்ட்ஃபுல்னஸ் ஆயிரும், ஸ்டே பிரசன்ட், டிஃப்யூஷன்ஸ் அது வெறும் தாட் தான், அது ரியாலிட்டி கிடையாது, டிஃபரன்ஷியேட் பண்ணணும், clarify your value and committed actions. Do your meaningful action and that is called the psychological flexibility. So act oda இன்னொரு meaning என்னன்னா it's a psychological flexibility. You should be flexible. That is your healthy outcome. Next, ma'am. So now what is the nature of your act? It is developed by the Stephen C. Heiser and its team. It is an integrative therapy. It combines of the act combines of behavioral therapy, cognitive therapy and humanistic and the existential ideas. இதோட important belief in பாத்தீங்கன்னா suffering is normal. ஆமா, suffer எல்லாருமே suffer ஆகுவோம். But the human mind itself can create the problems and it is called a destructive normality. அதாவது நம்ம மைண்டுக்குள்ளேயே ஒரு சஃபரிங்க, அது அதிகமா அதை பத்தி ஓவர் திங்கிங் பண்ணி ப்ராப்ளமை பெருசாக்குறது, அது வந்து which is called as destructive normality. So criticism of a medical model, this is that act does not strongly believe in labeling the disorder. ஒரு வியாதியை லேபிள் பண்றதுனால எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட், எந்த விதமான அதுக்கான லாபம் இல்லைன்னு சொல்ல வருது. அவ்வளவுதான். நீ ஒரு விஷயத்தை லேபிளிங் பண்றதுனால பெரிய என்ன சொல்றது, பெரிய ஒரு அதனால எந்த பலனும் இல்லை, அதான் மெயின். So labeling, this does not believe that they believe, அதாவது இந்த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா லேபிளிங் டிசார்டர்னால ஒரு பெரிய, அதனால எந்த பெரிய நல்ல விஷயம் நடக்க போறது இல்லை. ரீசன், the real life problems or the complex like job, family, emotions நம்ம நிறைய real life problems we will face. So label, அதை வந்து லேபிள் பண்றதுனால it doesn't not going to solve everything. So that's what the act comes to say. Next, அதோட கோர் மெசேஜ் பாத்தீங்கன்னா don't try to fix or remove the thoughts. Instead அக்செப்ட். ஏதாவது ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இல்ல அதை ரிமூவ் பண்ணவோ இல்லைன்னா ஹைட் பண்ணவோ அவாய்ட் பண்ணவோ நினைக்காம இன்ஸ்டெட் அக்செப்ட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டில் மூவ் ஃபார்வர்ட் இன் லைஃப். இதுதான் ஆக்டோட மெயின் கோல். ஸோ ஜஸ்ட் அக்செப்ட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டில் மூவ் ஃபார்வர்ட். ஸோ யுவர் நார்மல் மைண்டே என்ன பண்ண, நார்மல் தாட்டே ஒரு சின்ன இட் கிரியேட் த சஃபரிங், இட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம். நீ அவாய்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் வேர்ஸ். வென் யூ ஸ்டார்ட் அக்செப்ட் அண்ட் ஆக்ட், அங்க போகும்போது அங்க ஆக்ட், நீ ஆக்ட் ஃபார்ம் ஆஃப் அக்செப்ஷன் நடக்கும்போது தென் வாட் இஸ் ஆக்ட்? ஆக்ட்ல ஒண்ணு இல்லை, அக்செப்ட் பண்ணு, தென் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டில் மூவ் ஆன். தட் இஸ் யுவர் ஆக்ட். பண்ணும்போது தென் யூ ஹாவ் அ பெட்டர் லைஃப். நெக்ஸ்ட் மேம். ஸோ வாட் காசஸ் தி ப்ராப்ளம்? இப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லணும் இல்லையா, நம்ம மென்டல் மைண்டே வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும், நம்ம திங்கிங் தாட்ஸ். ஸோ என்ன மாதிரி வாட் காசஸ் த ப்ராப்ளம்? லைக் ஃபியர் மாடல். The act says many mental problems comes from 4 pattern. That is your fear. And the fear அவன் எப்படி differentiate பண்றாங்கன்னா, எப்படி elaborate பண்றாங்க. F, that is fear in F is a fusion with the thoughts. That is believing thoughts are 100% true. Example, I am the failure. That is taken as the fact. இதே E is the evaluation of experience. That is judging the everything as good or bad leads to the stress and the dissatisfaction. A is the avoidance, escaping the painful feeling, fear and sadness. This is the main cause of suffering. ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றதோ ஹைட் பண்றதோ மெயின் ரீசன் ஃபார் சஃபரிங். And number R is the reason giving. That is giving excuses for the behavior. Example, I didn't try because I was anxious. So நீ பண்ற ஃபெயிலியருக்கு நீயே ஒரு காரணத்தை சொல்றது. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா தட் இஸ் தி ரீசன் ஃபார் யுவர் காஸ். ரிசல்ட், இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் ரிஜிட்டி. யூ கெட் ஸ்டக், யூ ஆர் அனேபிள் டு அடாப்ட் அண்ட் அனேபிள் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ இந்த ஃபியர் என்ன ஆகும்னா வென் யூ ஹேவ் திஸ் ஃபியர் then you automatically, you are psychologically you're rigid, you get stuck in that on that point and you won't be able to adapt. So it is unable to adapt. அதே ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டோட மாடல். அதாவது ஆக்ட் ஃபர்ஸ்ட் அக்செப்ட், அது அலோவ் த தாட்ஸ் அண்ட் த ஃபீலிங் வித்தவுட் ஃபைட்டிங். நெக்ஸ்ட் சி இஸ் சூஸ், டிசைட் directions based on the value, what is matter. Then T is the take action,
do the meaningful actions even with discomfort இருந்தா கூட do the meaningful action. So இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் எப்படி இருக்கும்? It is a psychological flexibility. நீ ஃபியர்ல இருக்கும்போது it is a psychological rigidity, but when you give the act, then it becomes a psychological flexibility, healthy mind. So fear is stuck mind, act is free mind. Okay, difference பாத்தீங்கன்னா when you stuck with the thought and avoid the emotions and you give the excuses and rigid mind, that comes under the fear. இதே ஆக்ட்ல you see thoughts as a thought, we see just thought as a thought, it's not the reality. Okay, அது வந்து differentiate பண்ணும் ஆக்ட்ல. Then you accept the emotion, then you have a meaningful action, then you, it is a flexible mind. So this is difference between a fear and the fear model and the act model. Next. So now act and therapeutic practice. So how you practice this act? Like first முதல்ல client அப்படின்னு வரும்போது முதல்ல என்ன மாதிரி client வருவாங்க? The client will comes with your anxiety, depression, trauma memories. Okay, usual expectation எப்படி இருக்குன்னா they you remove those feelings. ஆனா actோட approach எப்படி இருக்கும்? Learn to live with them and still move forward. Okay, அங்க they use two main process actல. One is accept plus mindfulness. Do not try to control or suppress thoughts and emotions. Use a mindfulness to the notice thoughts. Let them come and go. Goal, reduce their impact and not remove them. I have anxiety, but I can still function. So this is your example for your act. Next, you have a commitment plus act. You identify the personal value. So ஒரு விஷயத்தை when you move forward, you should find out its value. So and when you எதுனால you are moving forward, even you are suffering. So you have to find out that value. It may be your family, it may be your career, it may be your health or purpose. So take a real life action based on those values. Even with fear, I will do what matters. Okay, so simple therapy flows பாத்தீங்கன்னா painful thoughts and feeling. So ஒரு painful thought or emotion என்ன பண்ணும்? Will stop trying to control them. Then accept mindfulness. Then you have less influence of thought. When you have stop trying to control them, அது முதல்ல கண்ட்ரோல் பண்ண முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அந்த பெயின்ஃபுல் தாட்டை you don't try to stop, don't try to control, you accept. Then mindfulness, then you have a less influence of thought. அப்போ அந்த உன்னோட தாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாயிரும். Then you identify the value. இப்போ நான் எதனால இன்னும் மூவ் ஃபார்வர்ட், இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் நான் ஏன் இன்னும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும், இன்னும் ஏன் நான் வந்து I should move on. அதுக்கு you need some identity, you should find out some value. அதான் you identify the values, then committed the action, then do the action. Next will be your life will be a meaningful life. So this is your flow chart for your act. Then the act does not remove the symptoms, but acts does is reduce their control over the life. அவ்வளவுதான், நம்ம அந்த ப்ராப்ளம் நம்ம லைஃபை ஓவர் கம் பண்ணாம பாத்துக்கிறது தான் ஆக்ட். Feel the pain, that don't fight it, but still live your value. Next. இப்போ இதுதான் இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த 6 விஷயம் தான். ஸோ ஆக்ட்ல இருக்கிற அந்த 6 phases, 6 stages, இல்லைன்னா 6 கோல், எது வேணா சொல்லலாம். ஸோ இந்த 6 விஷயம் தான் நம்ம இப்போ கீப் ஆன் பார்த்துட்டு வந்தோம். அதே தான் இங்கே அதோட 6 கோர் என்ன இந்த ஆக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சொன்னோம்? அக்செப்ட். எந்த விஷயத்தையும், எந்த ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. அது கூட போராடாதீங்க, லைக் அது கூட ஃபைட் பண்ணாதீங்க. அதுதான். So like allow the pain, emotions and urges without fighting. Don't fight. Okay, struggles, switch off. Then avoid dirty discomforts, accept clean discomforts. So extra suffering due to struggle. நீ அது கூட போராட ட்ரை ஃபைட் பண்ணும்போது உன்னோட சஃபரிங் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இல்ல இதை அவாய்ட் பண்ணும்போது, இதை ஹைட் பண்ணும்போது, கண்ட்ரோல் பண்ணும்போது your suffering will be increased. So just accept. That is the clean discomfort. அது even though discomfort இருந்தாலும் just accept. It's a natural pain அப்படின்னு புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஆமா, இது ஒரு வந்து இயற்கையா எல்லாருக்கும் வர சஃபரிங் தான் அப்படின்னு ஒரு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், I feel anxious. Okay, it's okay. That's what you have to accept. Next, you have a cognitive diffusion. Separate from the thoughts. Thoughts just words, not the truth. நீ நினைக்கிறது அது வந்து ஒரு நீ நினைச்சிட்டு இருக்க விஷயம் வெறும் நினைச்சிட்டு இருக்கிறது, அது வந்து ரியாலிட்டி கிடையாது, அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்றது. இட்ஸ் a cognitive diffusions. Technique separates your thoughts until it loses meaning. Says thanks mind. Example, instead of I am a failure, I am having thought that I am a failure. So நான் failure அப்படின்னு சொல்றத, ஆமா என் மனசு நினைக்குது நான் ஃபெயிலியர்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
அதை வந்து ரொம்ப டீப்பா போகாம ஓகே அது ஒரு தாட் தான், அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட், கான்டாக்ட் வித் யுவர் பிரசன்ட் மூமெண்ட். பி ஃபுல்லி aware of here and now. Use your mindfulness and attentions. Example, focus on breathing and surroundings. Observing the self has context. Fourth, you are not your thought or feeling. நீ வந்து உன்னோட தாட்டும் உன்னோட ஃபீலிங்கு நீ கிடையாது. ஓகே, அது முதல்ல அது புரிஞ்சுக்கணும். யூ ஆர் த அப்சர்வர் பிஹைண்ட் தம். நீ அதுக்கு மேல உன்னோட நீ நினைக்கிறது உன்னோட இமோஷன் வந்து நீ கிடையாது, அதுக்கும் மேல நீ அப்படின்னு நீ முதல்ல நம்மள நம்பணும். தாட் சேஞ்சஸ் பட் யூ ரிமைன் கான்ஸ்டன்ட். நீ யோசிக்கிற விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா நீ உண்மை, நீ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், வேல்யூஸ். ஃபிஃப்த், வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் இன் லைஃப். ஃபேமிலியா, கேரியரா, கைண்ட்னஸா, க்ரோத்தா, ஏதாவது ஒரு காரணம் வேணும் ஒரு விஷயத்த நம்ம மூவ் பண்ணி நம்ம ஃபார்வர்ட் பண்ணி நம்ம ப்ராக்ரஸ் பண்றதுக்கு. ஸோ அது என்ன வேல்யூ நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் டு யூ வாண்ட் டு பி. லைக் தெரப்டிக் ஆஸ்க். Like commitment action. Commitment பாத்தீங்கன்னா take a real action based on the value even if the discomfort is present. Example, feeling fear but still attending an exam or the interview. Exam பரீட்சை எழுதுறதுக்கு பயமா இருக்கு, anxious-ஆ இருந்தாலும் but we still read and we go and write the exams. That's what you are accepting and moving forward. Like பாத்தீங்கன்னா if you have a pain, இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் இல்லையா. சைக்காலஜிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டின்னு என்னது, அக்செப்ட் பண்ணுங்க, present awareness இருக்கணும், observe yourself, value பண்ணுங்க, commitment பண்ணணும். So these are of 6-1 is what is called as psychological flexibility. Okay, accept, detach, present, observe, value and commitment. Okay, so don't fight your mind but understand, observe. So a simple போனோம்னா ஆக்ட்க்கு வந்து accept, observe and act. Next, இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த 6 விஷயம் இருக்கு இல்லையா, 6 ஸ்டேஜஸ், 6 கோர் பிரின்சிபிள் ஆஃப் ஆக்ட், அதை ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். அப்படின்னா லைக் பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நம்மளே பார்ப்போம். எக்ஸாம் டைம்ல நமக்கு ஒரு ஆன்சைட்டி வருது இல்லையா. ஸோ த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரிங் ஃபார் அன் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம், யூஷுவல் ரியாக்ஷன் I will fail. Okay, fear, feels anxious, try to avoid studying, distract with phone, postpone the work, give the reason I am too stressed to study. ரிசல்ட் என்ன ஆகும், மோர் ஆன்சைட்டி, புவர் பெர்ஃபார்மன்ஸ். இதே நம்ம ஆக்ட் அப்ரோச் மூலமா போனோம்னா அக்செப்ட் பண்ணுவோம், ஆமா ஐ ஃபீல் ஆன்ஷியஸ், வி அக்செப்ட் அண்ட் டஸ் நாட் ட்ரை டு ரிமூவ் தி ஆன்சைட்டி. காக்னிட்டிவ் டிஃபிஷியன்ட், இன்ஸ்டெட் ஆஃப் ஐ வில் ஃபெயில், சே தட் ஐ எம் ஹேவிங் எ தாட் தட் ஐ வில் ஃபெயில், பட் தாட் வில் லூசஸ் தி பவர். Number 3, present moment, focus on the current task, study on the topic at a time, observing self. Notice the anxiety without reacting. I can see my mind is worried. Value. Inga value என்னது எக்ஸாம்க்கு, education, future. So அது உன்னோட value. So find out its value. Then committed action, study daily despite anxiety, attend the exams. So final outcomes எப்படி இருக்கும், anxiety may still be there but does not control your behavior. So result will be better performance, confidence. Okay வா. So one line understanding பாத்தீங்க, feeling anxious but still study and move forward. So avoiding like fear of speaking in class ன்னு பாத்தீங்கன்னா avoid speaking but accept the fear and speak anyway. இது வந்து பாத்தீங்கன்னா example, real life example for your act. Ma'am, any doubt in this act? And act always முடிஞ்சிருச்சு. Act is nothing but acceptance and commitment therapy. Any doubt in this lesson? Yes. So we can go to the next therapy. You ma'am. Yes. Chemistry ma'am, good evening. Sulaiman பேசுறேன். Yes sir. கேக்குதா? Yes sir, கேக்குது. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா? I think everyone are good, doing good. ஓகே, நீங்க இந்த ஆக்ட் சொல்லவும் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தது. இட்ஸ் நாட் a movie example, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் இது. ஒரே ஒரு நிமிஷம் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணுங்க மேம். சார் சொல்றத கவனிப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க, நான் நிறைய குட்டி குட்டி எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். I don't want to explain all those things, just see that. Next slide மட்டும் போடுங்க மேம். இல்ல இதுக்கு முன்னாடி, ஓ இத லாஸ்ட். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். இட் will be 15th லெசனுக்கு நிறைய குட்டி குட்டி எக்ஸாம்பிள் போடுங்க. ஓகே சார், you can go on sir. சுலைமான் சார், we are waiting. Yes ma'am. ஆமா, நீங்க இந்த ஆக்ட் சொன்னவும் எனக்கு ஒரு இது ரியல் லைஃப் தான் ஆக்சுவலா. அது இப்போ April 1 எல்லாம் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கிறவங்கலாம்
ஏப்ரல் 1 ஞாபகம் இருக்கா? இந்த ஏப்ரல் 1 ஆக்சுவலா ஏப்ரல் 1 நியூஸ் வந்தது. என்னன்னா 6:30 ஏப்ரல் 1 அன்னைக்கு ஆரக்கிள்ல வந்து 12,000 பீப்புள் வந்து இம்மீடியட்டா அது ஒரே ஒரு மெயில் தான், ஒரே ஒரு மெயில் போட்டு 12,000 பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா 12,000 பீப்புள் தே சாக்ட். தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க ஆபீஸ் வர தேவையில்ல, உங்க லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து சீஸ் ஆயிரும். நீங்க கொண்டு வந்து சரண்டர் தான் பண்ணணும். ஸோ நத்திங் யூ ஹேவ் டு டூ. நீங்க உங்களுக்கு வந்து நீங்க அந்த லெட்டர் ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் அந்த 2 months ஏதோ வந்து அவங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிடைக்கும் சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் மேம். சரிங்களா? 12,000 பீப்புள் நினைச்சு பாருங்க. அவங்களோட எல்லாம் வந்து சீனியர்ஸ், எல்லாம் 10 years ஒர்க் பண்ணவங்க, 5 years ஒர்க் பண்ணவங்க, எல்லாம் டெக்னிக்கலி சவுண்ட் பீப்புள் எல்லாம் இப்படி வந்து ஒரு மெசேஜ் வருது. ஜஸ்ட் இமேஜின் அவங்களோட நிலைமைய. அப்போ வந்து ஒரு லேடி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க. அவங்க என்ன போடுறாங்கன்னா, இந்த மெயில் அவங்களுக்கும் வந்திருக்கு, அவங்களும் ஆரக்கிள் எம்ப்ளாயி. அவங்க வந்து மெசேஜ் போடுறாங்க, அது மாதிரி இட்ஸ் கிரேட் நியூஸ் ஐ ஹேட். ஸோ நாளையிலேருந்து நான் வந்து 7 மணிக்கு எந்திக்க வேணாம், நாளையிலேருந்து நான் வந்து லேட்டா வீட்டுக்கு வர வேணாம், நாளையிலேருந்து என் பசங்களை நான் வந்து அவாய்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எவ்வளவு பெரிய ஒரு டிராஜடிக் இது. பட் அதை வந்து அவங்க எப்படி பாசிட்டிவா எடுத்துட்டு அதை இன்ஸ்டால போட்டிருந்தாங்க. தட் வாஸ் ரொம்ப ஃபேமஸா ஆச்சு. அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. இது ஆக்ட்ன்றது அதுதான். அவங்க வந்து ஷி அண்டர்ஸ்டுட். இத போய் நம்ம திருப்பி போய் அவங்கள்ட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. ஸோ வந்து ஹவு ஷி ஆக்ட் ஆன் அ ட்ராஜிக் இது பாருங்க. ஸோ லைஃப்ல வந்து ஒரு பெரிய இது ஆக்சுவலா ஷி ஹஸ் ஒர்க்ட் மோர் தென் 5 years அவங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க போல. ஸோ இது இந்த ஆக்டுக்கு, இந்த ஆக்ட் பிஹேவியருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஆப்டா இருக்கும் அப்படின்றதுனால இது ஐ தாட் ஆஃப் ஷேரிங். சார் ஆக்சுவலா இன்னொரு மெசேஜ் ஆக்சுவலா நார்மல் வாட்ஸ்அப்ல வந்தது, யாருக்காச்சும் வந்ததுதான் தெரியல. நேஷனல் எம்பளம் போட்டு ரிசோர்ஸ் லாக்டவுன் சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு ஏப்ரல் ஃபூல் மெசேஜ் அது வந்தது இல்லையா? ஆக்சுவலா வந்துச்சு. நான் அது ஒழுங்கா கூட நான் செக் பண்ணல. உடனே 2 கட்ட பை எடுத்து மார்க்கெட் போயிட்டேன். போய் எல்லாத்தையும் லாக்டவுன்னா என்ன நீ உடனே பைய தூக்கிட்டு போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருக்கா என்னன்னு. அப்புறம் பார்த்தா அவனே கீழே அப்புறம் மெசேஜ்ல ஜஸ்ட் ஓபன் பண்ணவே தெரிஞ்சிருச்சு. அதை நான் ஓபன் கூட பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நேஷனல் ரிசோர்ஸ் லாக்டவுன். ஓகே ஐ மேட் இட். பைய தூக்கிட்டேன். ஓகே இட்ஸ் ஹேப்பன். பட் இட்ஸ் ராங். ஆக்சுவலா நேஷனல் எம்பளம்லாம் போட்டு ஏமாத்த கூடாதுப்பா. நிச்சயமா நான் ஏமாந்துட்டேன். இல்ல மோடிஜி அதுக்கு 2 நாள். எஸ் மேம். ஆக்ட் ஸ்கொயரா இருக்குன்னு. ஓகே ஓகே மேம், we go to the next. Yes ma'am. Yes ma'am, yes.